எங்களுக்கு நன்றாக தெரியும் மரணம் எப்பொழுது வரும் எங்களுக்கு தெரியாது, எந்த இடத்தில் வரும் என்று தெரியாது, எந்த நிலையில் வரும் என்று தெரியாது, திடீரென சம்பவிக்கலாம். 25 வருடம் இளவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொன்று சொன்னார்கள், அதாவது எதிர்காலம் வருகின்ற பொழுது அதாவது ஃபுஜாஅத்துல் மௌத், அடிக்கடி திடீரென வரக்கூடிய மரணங்கள், இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளவயது மரணங்கள் அதிகரிக்கும் என்ற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை பற்றி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இல்லை என்றால் நம்ம ஹலாலை ஆசைப்படாமல் இருப்பது வேறு, ஹராத்தையாவது நம்ம தவிர்த்து கொண்டிருப்போம். நாம் நடத்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அடுத்த செகண்டை நம்மளுக்கு வரலாம் என்பதை நாம் யோசிக்கவில்லை. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மரணத்தை நாம் எதிர்பார்க்காம வாழ்கிறோம். அரபு நாடுகளில் நடந்த ஒரு சம்பவம். ஒருவர் என்ன செய்கிறார், வளமையாக அதாவது சிறந்த முறையில் தொழக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், நல்ல முறையில வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர், இவரால் இந்த சினிமா என்கின்ற ஆனால் அதை சொல்ல பாலியல் அதாவது படங்கள், இந்த மாதிரியான வீடியோக்களை தவிர்க்காமல் பார்த்து வருகிறார். இரவு ஃபுல்லாக பார்ப்பது, சுபஹ் தொழுது விட்டு தூங்குவது. இது ஒரு வளமையாக ஒருவர் வைத்திருந்திருக்கிறார். அதை நினைக்க வேண்டும். மரணம் என்பது ஒரு சவால். நம்ம எந்த செகண்டில் எப்பொழுது அது வரும் நம்மளுக்கு தெரியாது. ஓர் இரவு இவரை எப்படியோ தட்டியெல்லாம் எழுப்ப பார்க்கிறான், கதவு மூடி இருக்குது, வரல. அப்ப அச்சப்பட்ட அந்த அதாவது தாயார் என்ன செய்யறான்னா, அடுத்த வீட்டிலே உள்ள ஒரு வேலைக்காரர் ஒரு சகோதரரை அழைக்கிறார். அவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து தட்டி பார்க்கிறார், தொடப்படல. இவ்வளவு நேரமா வரவில்லையே என்று சொல்லி கதவை உடைப்பதற்கு அனுமதி கேட்டு கதவை பாஞ்சு உடைக்கிறார். உடைச்ச உடனேயே கதவு போய் விழுகிறது, ஆளை காணல, ரூம்ல ஆளை காணவில்லை. அப்ப தாய் அகல போய் சொல்லிட்டு கதவை எடுத்து பார்த்தால் கதவுக்கு கீழ் நிர்வாணமாக இருக்கிறார். நிர்வாணமாக மரணித்து இருக்கிறார். நிர்வாணமாக அவருக்கு மரணம் சம்பவித்து இருக்கிறது. திறந்து பார்த்தால் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இணையதளத்தில் கணனியில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவரது மரணம் நிர்வாணம். அந்த நிறைய நேரம் விழித்திருந்து பார்த்தது அவரது சிந்தனை அப்படி ஓஃபாக செய்து உயிர் என்ன செய்திருக்கு, ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கிறது. வளமையாக இரவிலே விழித்திருந்த அந்த நிலைமை கடைசியில் இப்படி ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 5 நேரம் தொழுகிறாரா, தாடி வைத்திருக்கிறாரா, மார்க்கப்பட்டோடு இருக்கிறாரா என்பதை மக்கள் தீர்மானிப்பது வேறு, இறைவன் தீர்மானிப்பது வேறு. மக்கள் தீர்மானிப்பது வேறு, இறைவன் தீர்மானிப்பது வேறு. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முடிவு கெட்ட முடிவு என்பதெல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு முஃமினிடத்தில் தான் ஏற்படும். மரணத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், பதிந்திருக்கிறோம். ஆனால் இறைவன் மரணத்தை சவாலாக சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கான முதல் அடிப்படை காரணமே என்ன தெரியுமா? மரணத்தை பயந்தவர்கள் போன்று மனிதர்களுடைய வாழ்க்கை அமைவது இல்லை. மரணத்தை எதிர்பார்த்தவர்களை போன்று வாழ்க்கை அமைவதில் அனுபவிக்க வேண்டும், தேட வேண்டும், உழைக்க வேண்டும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் எந்த நிமிடமும் எனக்கு மரணம் வரலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் எங்களை முறையாக வாழ செய்யும், பாவங்களின் பக்கம் அளவு கடந்து போக செய்யாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரர், இது நான் சொல்லக்கூடிய இந்த 2 சம்பவம் உண்மை சம்பவங்கள், அரபுலகத்தில் நடந்த சம்பவங்கள். இன்னொரு சகோதரர் என்ன செய்கிறார், கணனி மூலம் ஒரு மோசமான இணையதளத்தில் தன் பெயரை பதிவு செய்து பணம் கட்டுகிறார். பணம் கட்டி சில முக்கியமான காட்சிகள் இலவசமாக அவருக்கு அனுப்பப்படுகின்றன. இலவசமாக, அதாவது இந்த மோசமான பாலியல் காட்சிகள் அவர்கள் முக்கியமாக கருதக்கூடிய காட்சிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் இவர் நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். நண்பர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு அதுல அங்கத்துவம் பெறணும், வெப்சைட்டை தாங்க, இணையதளத்தை தாங்க. அப்ப இவர் சொல்றாரு, தரமாட்டேன், நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். அவர்களுடைய இமெயில் எல்லாம் எடுத்து இவரது அதாவது மெயில் லிஸ்ட்ல சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்தவுடன் அவர்களுக்கு சென்ட் பண்ணுகின்ற வண்ணம் என்ன செய்கிறார், இவரது இமெயில் செட்டப்பை அமைத்து விடுகிறார். ஒரு 20-30 பேருக்கு இது இமெயில் போய்கொண்டே இருக்கிறது. இவர்கள் கேட்டு தரவில்லை. திடீரென இந்த சகோதரருக்கு மரணம் சம்பவிக்கிறது, மௌத்து சம்பவிக்கிறது. இணையதளம் இந்த அதை செய்தவருக்கு
அப்ப இது கவலையோட இளம் வயசுல மரணித்து விட்டார் என்ற கவலையுடன் அவரெல்லாம் அடக்கிட்டு வராங்க. ஒரு வாரத்துக்கு பின்னால் 2 வாரத்துக்கு பின்னால் இவர் வந்து இணையதளத்தை என்ன செய்யறாரு, சகோதரர் நண்பர் இமெயிலை திறக்கிறார். இந்த மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிறது. மரணித்த நபரிடத்திலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கிற, அதில் மோசமான ஒரு கிளிப் இருக்கிறது. ஒரு ஆச்சரியப்படுகிற, எப்படி மரணித்த நண்பரிடத்தில் இப்படி ஒரு கிளிப் வரலாம் அப்படி என்று சொல்லி தேடி பார்க்கிறார். எந்த வகையிலும் அவருக்கு விளங்கல. பின்னர் நல்ல முறையில தேடி பார்த்தா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது. பின்னர் தான் அவர் அறிந்து கொள்கிறார், இவர் அனுப்பவில்லை, எல்லாவற்றை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருக்கிறார், செட் பண்ணி இருக்கிறார். நபர் கபரிலே இருக்கிறார், அவரது பாவங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன, அவரது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த இணையதளத்துடைய ஓனருக்கு, அதாவது கம்பெனிக்கு என்ன செய்கிறார், அவர் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு இதை நிறுத்துமாறு சொல்கிறார் எப்படியாவது. அப்ப அவர்கள் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கிறார்கள், தெரியாது. அப்ப அவர் சொல்ல முடியாது, 2 வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும். 2 வருடங்களுக்கு இந்த இமெயில்கள் வந்து கொண்டே இருக்கும். நினைத்து பார்த்தோமா சகோதரர், நன்மை போய் சேருவதை போன்று பாவங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. மரணத்திற்கு பின்னாலும் அவரது தீமைகள் அவருக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரும்? மரணத்தை அஞ்சாதவர்களுக்கு வரும். சகோதரர்களே, பயப்பட வேண்டும். நம்ம வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையல்ல இறைவன் எங்களுக்கு இறுதியாக தரப்போகின்ற அந்த முடிவு. வெளித்தோற்றத்திலே உள்ள வாழ்க்கையல்ல இறுதியாக இறைவன் தரப்போகின்ற முடிவு. அந்த இறுதி முடிவு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், எல்லா அமல்களும் முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன. முடிவுகளை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது எங்களுக்கு ஒரு சவாலாக இறைவன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் மனித மனங்கள் மரணத்தை ஒரு நிச்சயமான நிகழ்வாக ஏற்றிருந்தாலும் கூட மரணத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை முறை என்பது எதிர்பார்த்த முறையில் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நிரந்தரமாக தங்க போவது போன்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சவாலாக சொல்கின்ற இன்னொரு இடத்தை பாருங்கள். ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அழகான ஒரு வசனம். அதாவது தொண்டை குழியை உயிர் அடைந்து விட்டால் நீங்கள் எல்லோரும் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாம் உங்களை விட அவருக்கு நெருக்கமாக இருப்போம், எம்மை நீங்கள் காண மாட்டீர்கள். உண்மையில் நீங்கள் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருந்தால், பொறுப்புதாரியாக இருந்தால் அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள், அவரது உயிரை திருப்பி எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா என்ன? ஏழாவது ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனின தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். உண்மையாளர்களாக உண்மையான நண்பர்களாக இருந்தால் நீங்கள் எவரை பிரிய நினைக்கிறீர்களோ அவரது உயிரை திருப்பி கொடுங்கள், எடுத்துக் கொடுங்க. மனிதனால முடியாது. இன்னைக்கு எல்லாத்துலயும் பார்ட்ஸ் மாத்திர வேலை எல்லாம் நடக்குது. உயிர் மாத்திர வேலை நடந்தா ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. உயிர் மாத்திர வேலை நடந்ததுன்னு வைங்களேன், பார்ட்ஸ் மாத்திர வேலை நடக்குது, ஓகன் மாத்திர வேலை தான் நடக்குது. இந்த உயிர் சோலையே மாத்திர அளவுக்கு ஒரு நிலைமை வந்தா யாரா கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அப்படி வாய்ப்பே வைக்கவும் இல்லை. உயிரை நீங்க வச்சுக்கங்க, நாம மௌத்தா போற நிலைமை என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, உங்களால் முடியாது, இது ஒரு சவால் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அப்படி என்றால் நாங்கள் மரண வேளையை நிறைய கற்பனை பண்ண வேண்டும் சகோதரர்களே. எந்த நிமிடத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். பெரிய உபதேசங்கள் தேவையில்லை, பெரிய மார்க்க உரைகள் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி மரண ஞாபகம் இருந்தால் அக்ஸிரு ذِكْرَ هَادِمِ اللَّذَّاتِ, அனைத்து இன்பங்களையும் துடைத்து எறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذِكْرَ هَادِمِ اللَّذَّاتِ, எல்லா இன்பங்களையும் துடைத்து எறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள். ஒரு பாவம் உங்களை மிகைக்கிறதா, ஒரு தவறு உங்களை மிகைக்கிறதா, ஒரு கடமையை நிறைவேற்றாத ஒரு பலகீனத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா, அடிக்கடி மரணத்துடைய முறையை ஞாபகப்படுத்துங்கள், மரண நிகழ்வை ஞாபகப்படுத்துங்கள். உங்களுக்கு நீங்களே உபதேசகர்களாக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். கஃபா பில் மௌத்தி வாஇதா, உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது, உபதேசத்திற்கு மரணம் ஒன்றே போதுமானது. அப்படிப்பட்ட மரண ஞாபகத்தோடு வாழக்கூடிய சகோதரர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய
இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.